இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் என்ன சொல்கிறார்கள்? எங்களுடைய இயேசுநாதர் அவர்கள் விண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களே வருவார்கள் என்ற கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு வகையில் பார்த்தால் கிறிஸ்தவர்களுடைய இந்த கொள்கைகளுக்கு முஸ்லிம்கள் துணை போகின்ற நிலை இருக்கிறது. இருவரும் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதி காலத்தில் வருவார்கள், விண்ணிலிருந்து வருவார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள், அவரை போன்ற ஒருவர் அவருடைய சாயலில் வாக்குறுதிக்கு ஏற்ப இன்னொருவர் தான் தோன்றுவார், அது ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஆவார்கள் என்பதை கடந்த 120 ஆண்டு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்போது மௌலவி சாஹிப் அவர்கள் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதற்கு திருக்குர்ஆனில் இருந்து பல சான்றுகளை நாம் எடுத்து வைத்திருக்கிறோம். இதற்கு முன்னால் பல நிகழ்ச்சிகளில் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதற்கு திருக்குர்ஆனில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் ஏராளமான சான்றுகளை எடுத்து வைத்தோம். இப்போது மக்கள் இதனை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருக்குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து சொல்லி ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை காட்ட கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். திருக்குர்ஆனில் சூரா மாயிதாவில், அதாவது 5வது அதிகாரத்தில் 117, 118 வசனங்கள் இவ்வாறு வருகின்றது. وَإِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنَ مَرْيَمَ أَأَنْتَ قُلْتَ لِلنَّاسِ اتَّخِذُونِي وَأُمِّيَ إِلَٰهَيْنِ مِن دُونِ اللَّهِ قَالَ سُبْحَانَكَ مَا يَكُونُ لِي أَنْ أَقُولَ مَا لَيْسَ لِي بِحَقٍّ إِنْ كُنتُ قُلْتُهُ فَقَدْ عَلِمْتَ تَعْلَمُ مَا فِي نَفْسِي وَلَا أَعْلَمُ مَا فِي نَفْسِكَ إِنَّكَ أَنْتَ عَلَّامُ الْغُيُوبِ مَا قُلْتُ لَهُمْ إِلَّا مَا أَمَرْتَنِي بِهِ أَنْ اعْبُدُوا اللَّهَ رَبِّي وَرَبَّكُمْ وَكُنْتُ عَلَيْهِمْ شَهِيدًا مَا دُمْتُ فِيهِمْ فَلَمَّا تَوَفَّيْتَنِي كُنْتَ أَنْتَ الرَّقِيبَ عَلَيْهِمْ وَأَنْتَ عَلَى كُلِّ شَيْءٍ شَهِيدٌ. அதாவது வைது கால் அல்லாஹ் கூறிய நேரத்தை நினைத்து பாருங்கள். யா ஈசா இப்னு மரியமா, மரியமின் மகனாகிய ஈசாவே, அன்த குல்த லின்னாசி தஹிதுனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை என்று என்னையும் என் தாயாரையும் 2 கடவுள்களாக வணங்க வேண்டும் என்று நீ மக்களிடம் கூறினாரா? காலா, அதுக்கு பதிலாக ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், சுப்ஹானகா, நீ தூயவன், மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லீ பிஹக்கின், எனக்கு தகாத்ததே நான் கூறியதில்லை. இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தா, அவ்வாறு நான் கூறியிருப்பின் நிச்சயமாக நீ அறிவாய். தஅலமு மா ஃபீ நஃப்ஸி வலா அஅலமு மா ஃபீ நஃப்ஸிக், என் உள்ளத்தில் உள்ளதே நீ அறிவாய், உன் உள்ளத்தில் உள்ளதே நான் அறியேன். இன்னக அன்த அல்லாமுல் குயூப், நிச்சயமாக நீ மறைவானவற்றை எல்லாம் அறிபவனாக இருப்பாய். மா குல்து லஹும் இல்லாமா அமர்த்தனி பிஹி அன் இப்துல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்பதை தவிர நான் அவரிடம் எதுவுமே கூறவில்லை. வ குன்து அலைஹிம் ஷஹீதம் மா தும்து ஃபீஹிம், அவர்கள் என்னையும் என் தாயாரையும் வணங்கவில்லை, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கி இருந்தார் என்பதற்கு அவர்களுடைய இடையில் நான் இருந்த காலம் வரை நான் சாட்சியாக இருந்தேன். வ குன்து அலைஹிம் ஷஹீதம் மா தும்து ஃபீஹிம், அவர்களுடைய இடையில் நான் இருந்த காலம் வரை நான் அவர்களுக்கு சாட்சியாக இருந்தேன். ஃபலம்மா தவஃபைத்தனி, என்ன நீ மரணிக்க செய்த போது, குந்த அந்த ரகீப அலைஹிம், நீதான் அவர்களுடைய கண்காணிப்பவனாக இருந்தாய். வ அன்த அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், நிச்சயமாக நீதான் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கின்றாய். இந்த ஆயத்தில் 2 காலங்கள் சம்பந்தமா கூறப்பட்டுள்ளது. ஒரு காலம் ஈசா அலைஹிஸ்ஸலாமினுடைய மரணத்துக்கு பிறகுள்ள காலம், இன்னொரு காலம் மரணத்திற்கு முன்னாடி உள்ள காலம். ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் அவருடைய தாயாரையும் 2 கடவுள்கள் ஆக கிறிஸ்தவர்கள் வணங்கியது ஈசா அலைஹிஸ்ஸலாமினுடைய மரணத்திற்கு முன்னர் உள்ள காலத்தில் அல்ல என்றும்,
அதற்கு பின்னாடி உள்ள காலம் சம்பந்தமா எனக்கு தெரியாது என்றும் அல்லாஹ்வின் முன்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாடியே இணை வைத்தல், அதாவது ஷிர்க் செய்தல், ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் அவருடைய தாயாரையும் இரண்டு கடவுள்களாக வணங்கி இருந்தார்கள் என்று குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாமை வணங்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இருப்பதில்லை, அதுக்கு முன்னாடி அவர்கள் மௌத்தாயிருக்கு என்பது இந்த குர்ஆனுடைய ஆயத்திலிருந்து தெரிகிறது. இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடி இங்கு வருவாரு, வந்ததுக்கு பிறகு இந்த கிறிஸ்தவர்களை பார்ப்பாரு, அப்பொழுது அவர்கள் அவரையும் அவருடைய தாயாரையும் இரண்டு கடவுள்களாக வணங்குவதும் பார்ப்பாரு. அப்படி இருந்தால் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சி நாளைக்கு மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் போதும். அல்லாஹ்வின் முன்னாடியே ஈசா அலைஹிஸ்ஸலாம், நான் அவர்களிடம் இருந்தபோது அவர்கள் ஒருபோதும் ஷிர்க் செய்யலே, அவர்கள் தௌஹீதில் இருந்தார்கள் என்பதற்கு நான் அவர்கள் மீது சாட்சியாக இருக்கின்றேன் என்று கூறும்போது அது உண்மையான ஒரு கூற்று ஆக முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தை ஷிர்கில் பார்த்ததுக்கு பிறகும் நான் அவர்களுக்கு சாட்சியாக இருந்தேன், அவர்கள் என்னையும் என் தாயாரையும் வணங்கவில்லை என்பதற்கு நான் சாட்சியாக இருந்தேன் என்று சொன்னால் கண்டிப்பா அது உண்மையாக இருக்காது. இதிலிருந்து என்ன விளங்குகிறது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயதற்கு பின்னர் தான் கிறிஸ்தவர்கள் ஷிர்க் செய்தார்கள், அதற்கு முன்னாடி அவர் ஷிர்க் செய்யலா என்பது இந்த ஆயத்திலிருந்து மிகவும் தெளிவாக விளங்குகின்றது. திருக்குர்ஆனுடைய 5வது அதிகாரம் 117, 118 ஆகிய வசனங்களை இங்கே எடுத்து வைத்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் முன்னால் கூறிய சாட்சியத்தை இங்கே அழகாக எடுத்து சொன்னீங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே வாழ்ந்த காலத்தில் அந்த மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தாயாரையும் இரண்டு கடவுள்களாக வணங்கவில்லை என்பதற்கு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாட்சி பகர்கிறார்கள். நான் அந்த மக்கள் மத்தியிலே வாழ்ந்த காலத்தில் அவர்கள் என்னையும் என்னுடைய தாயாரையும் வணங்கவில்லை. அதற்கு பிறகு என்னாச்சு? எனக்கு மரணத்தை தந்த பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது, யா அல்லாஹ் உனக்கே தெரியும் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாட்சி பகர்கிறார்கள். அழகான முறையில் இறைவன் இதனை திருக்குர்ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் ஷிர்க் செய்யவில்லை, எனக்கு நீ மரணத்தை தந்த பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது எனக்கு தெரியாது, உனக்கே தெரியும் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாட்சி பகர்கிறார்கள். இன்றைய ஆலிம்கள் இந்த திருக்குர்ஆன் வசனத்திற்கு பல்வேறு விதமாக பொருள் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கொடுக்கின்ற பொருள்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த திருக்குர்ஆன் வசனத்திற்கு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பொருள் இருக்கிறது, விளக்கம் இருக்கிறது, அதை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 5வது அதிகாரம் 117, 118 ஆகிய வசனங்களுக்கு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சம்பந்தப்படுத்தி கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக மக்களுக்கு நாம் எடுத்து சொன்னால் மிக தெளிவான முறையில் இந்த திருக்குர்ஆன் வசனத்திற்கு விளக்கத்தை மக்கள் புரிந்து கொள்ள முடியும். திருக்குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 117, 118 ஆகியவற்றிலிருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மரணம் மிக தெளிவான முறையில் தெளிவாகிறது என்பதை நிரூபித்து காட்டியிருந்தோம். சரி, இது நீங்கள் கொடுக்கின்ற விளக்கம் தானே, இதே மாதிரியான ஒரு விளக்கம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொடுத்திருப்பார்கள் அல்லவா என்ற ஒரு கேள்வியும் எழலாம். இந்த அடிப்படையில் உண்மையிலேயே இந்த வசனத்திற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விளக்கம் தந்துவிட்டால் அதைவிட ஒரு பெரிய ஆலிம் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. இதில் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த அடிப்படையில் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை என்னவென்றால், இந்த திருக்குர்ஆன் வசனத்திற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விளக்கம் தந்திருக்கிறார்கள், நாம் கொடுக்கின்ற விளக்கத்தை தந்திருக்கிறார்களா, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மரணத்தை தெளிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு இந்த வசனத்தை அவர்கள் புரிந்திருக்கிறார்களா, நமக்கு புரிய வைத்திருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. இந்த அடிப்படையில் சஹீஹ் புகாரியினுடைய ஹதீஸ் தொகுப்பு நூலில் நான் பார்க்கின்ற போது இதே திருக்குர்ஆனுடைய வசனத்திற்கு, அதாவது அத்தியாயம் 5 வசனம் 117, 118 ஆகிய வசனங்களுக்கு தப்சீர் எழுதப்பட்டிருக்கின்றது, விளக்க உரை.
அந்த விளக்க உரை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த விளக்க உரையாக அமைந்திருக்கின்றது. அதில் வருகிறது, அந்த ஹதீஸில் வருகிறது, மறுமையில் என்னுடைய சஹாபிகளில் சிலர் நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லப்படுவார்கள். அப்போது நான் கூறுவேன், உசைஹாபி உசைஹாபி, இவர்கள் என்னுடைய சஹாபிகள் அல்லவா, என்னுடைய தோழர்கள் அல்லவா, இவர்களையே நீங்கள் நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்கிறீர்கள் என்று நான் கேட்பேன். அப்போது மலக்கள் என்னிடம் கூறுவார்கள், உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பிறகு இவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று எனக்கு பதில் கூறுவார்கள். அப்போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காட்டிய அந்த வசனத்தை தான் அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது, வகுந்து அலைஹிம் ஷஹீதம் மா தும்து ஃபீஹிம் ஃபலம்மா தௌஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம். அதாவது, நான் அவர்களோடு இருந்த காலமெல்லாம் நான் அவர்களுக்கு சாட்சியாக இருந்தேன். அதாவது, அவர்கள் வழிகட்டு போகவில்லை என்பதற்கு சாட்சியாக இருந்தேன். ஃபலம்மா தௌஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம், நீ எனக்கு மரணத்தை தந்த பிறகு நீயே அவர்களை கண்காணித்தவனாக இருந்தாய் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு சொல்வார்களோ அதே போன்று நானும் சொல்வேன் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக புகாரில் அந்த தஃசீரில் எழுதப்பட்டிருக்கின்றது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை தன்னுடைய அந்த புகாரி சஹீஹ் புகாரியில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆக ஒரே வசனம் தான் 5, 117, 118. அந்த வசனத்தில் ஒன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மரணம் நிரூபணமாகிறது. அதாவது, உன்னுடைய தாயாரையும் உம்மையும் வணங்க நீரா சொன்னீர் என்று அல்லாஹ் கேட்கும் போது நான் சொல்லவில்லை, மாறாக அவர்கள் என்னையோ என்னுடைய தாயாரையோ வணங்கவில்லை, அவர்கள் ஏகத்துவத்தில் தான் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருந்தேன் என்ற அளவுக்கு அவருடைய சாட்சியம் அமைந்திருக்கின்றது. ஆனால் நீ எனக்கு மரணத்தை தந்த பிறகு நீயே கண்காணித்தவனாக இருந்தாய் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். இதே மாதிரியான வாசகத்தை தான், இதே மாதிரியான சொற்றொடையைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறுமையில் நான் கூறுவேன் என்று குறிப்பிடுகிறார்கள். அதுவும் இதே சொற்கள் தான். அதாவது, நான் அவர்களோடு இருந்த காலமெல்லாம் அவர்களுக்கு சாட்சியாக இருந்தேன். அதாவது, இந்த மக்கள் வழிகிட்டு போகவில்லை என்பதற்கு நான் சாட்சியாக இருந்தேன். ஆனால் இறைவா, நீ எனக்கு வஃபாத்தை தந்த பிறகு, நீ எனக்கு மரணத்தை தந்த பிறகு நீயே கண்காணித்தவனாக இருந்தாய் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிடுகிறார்கள். ஆக இந்த இரு சம்பவங்களையும் ஒன்றுபடுத்தி ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதிலிருந்து நாம் புரிகின்ற விஷயம் என்னவென்றால், அந்த சமுதாயம் இந்த 2 நபிமார்களுடைய மரணத்திற்கு பிறகும் தான் சீர்குலைந்து போயிருக்கின்றது, சீர்கெட்டு போயிருக்கின்றது. அவர்கள் கண்காணித்த அந்த காலமெல்லாம் அந்த சமுதாயம் சீர்குலைந்து போகவில்லை என்பதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. திருக்குர்ஆனுடைய இந்த 5வது அதிகாரம் 117, 118 ஆகிய வசனங்களுக்கு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்த பிறகு, எப்படியாப்பட்ட பெரிய ஆலிம்களாக இருக்கட்டும், அவர்கள் எந்த விளக்கம் தந்திருந்தாலும் அவற்றை நாம் புறம் தள்ள வேண்டியதுதான் இருக்கிறது. ஏனென்றால் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த வசனத்திற்கு தந்திருக்கிறார்கள். அதுல மிக அருமையாக சொல்கிறார்கள், நான் அந்த நல்லடியாரான ஈசா சொன்னது போன்று சொல்வேன் என்று சொல்கிறார்கள். தனக்காக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அந்த நல்லடியாரான அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது போன்று நான் சொல்வேன் என்று எதிர்காலத்தில் சொல்கிறார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இறந்த காலத்தில் சொல்கிறார்கள். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே வாழ்ந்த காலத்துல அந்த மக்களுக்கு நான் சாட்சியாக இருந்தேன், எனக்கு நீ மரணத்தை தந்த பிறகு எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள் என்று இறந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இறந்த காலத்தில் அவர்கள் சொன்னதிலிருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பது மிக தெளிவாக கூறுகிறது. சகோதரர்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தனக்காக கூறுகின்ற பொழுது எதிர்காலத்தில் தான் சொல்ல போவதாக கூறுகிறார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது இறந்த காலத்தில் சொல்லுகிறார்கள். இதிலிருந்து மிக தெளிவாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள், அவர்கள் இறைவன் முன்னால் சாட்சியம் கூறி இருக்கிறார்கள் என்பது ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த இந்த தீர்ப்பிலிருந்து நமக்கு நன்றாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, இனி வருகின்ற நிகழ்ச்சிகளிலும் இது தொடர்பாக விரிவான முறையில், விளக்கமான முறையில் உங்கள் மத்தியிலே பல சான்றுகளை நாங்கள் எடுத்து வைக்க இருக்கின்றோம் என்று கூறி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.